போய் பார்த்துடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பலாப்பழம். இதான் பலாப்பழம். எல்லாத்துக்கும் தெரியும் இது பலாப்பழம்னு சொல்லிட்டு. இந்த சீசனில் வந்து உங்களுக்கு வந்து பலாப்பழம் வந்து நல்லா நிறைய கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. முக்கணியில் ஒன்று இந்த பலாப்பழமும் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு வாங்கினோம். உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி கிடைக்குமா, இல்லை 200 ரூபாய்க்கு இந்த பழம் ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. பாருங்கள், நல்லா சொலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இனிப்பாகவும் இருக்குது. இந்த சீசனில் கிடைக்கிறத இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பழத்தெல்லாம் எடுத்தாச்சு. பார்த்திங்களா, ஒரு சொலை ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்திங்களா. இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 சேர்ந்து இருக்குது. பழமும் நல்லா மாவாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. பொதுவாக வந்து பலாப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பழம் மட்டும் இல்லை, இது உள்ளே இருக்கிற அந்த விதை இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது. அதை அவிச்சோ வறுத்தோ நம்ம சாப்பிட்லாம், சாம்பார்லலாம் போடலாம். அதனால் இந்த பழத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பலா வாழை 3மே முக்கணி. நம்ம இந்த மாம்பழம் கூட உடம்புக்கு கொஞ்சம் சூடு வந்து கொடுக்கும். ஆனால் வாழைப்பழமும் பலாப்பழமும் ரொம்ப பெஸ்ட்டு. தயவு செஞ்சு கிடச்சா விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.